ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறாங்க. ஓகேங்களா? எண்ணெய் காஞ்சதுலேயே கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் 2 சீரகம் சோம்பு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா பொரி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். ஓகே, வெங்காயம் போடலாம். ஓகே, வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரே ஒரு வெங்காயம், அவ்வளோதான். அப்புறம் இது கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வெங்காயம் வணங்கினோடனே கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கங்க. வணக்கிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இதை அரைச்சி வச்சுருக்கேன். இது என்னென்னா பச்சை வெங்காயம், ஜீரகம், தக்காளி, கொஞ்சோண்டு புளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டு கலக்குவேன். எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். இதை நான் எதுவும் வணக்கவே இல்லை. இதில் நம்ம மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போடலாம். ஒரு ஸ்பூன் போடுங்க. என் மிளகாத்தூள் ரொம்ப காரம், அதனால் குட்டி ஸ்பூனில் தான் நான் போடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த அரைச்சலையும் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கப்பல் போடணும். ஓகேங்களா? இந்த அரைச்சல் போட்டுக்கோங்க, இதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓகேங்களா? அவ்வளோதான். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த அரைச்சி வச்ச சாரை கழுவி வச்சுக்க தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ஓகே, குழம்பு நல்லா கொதிக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. கத்திரிக்காய் குழம்பு ரெடி.